ஓகே, இப்போ நான் ஸ்டாப்பாக கிளாஸ் கொண்டு போகலாம். மறுபடியும் இதை டீச் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக நான் டெலீட் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டென்ஸ் அப்படின்றது டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்கன்றது பாருங்க. ஒரு ஏன்ற செட்டு மெட்ரிக் ஸ்பேஸ் எம்னுடைய சப்செட்டாக எடுத்துக்கிறாங்க. அந்த சப்செட்டுக்கு க்ளோசர் எடுத்தா அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் சரியா அந்த ஃபுல் செட்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சப்செட் ஏ எம்னுடைய டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏ இஸ் ஏ டென்ஸ் இன் எம். இப்ப அந்த சப்செட் க்ளோசர் அப்படின்றது என்னன்னா அந்த செட்டில் இருக்கிற எல்லா லிமிட் பாயிண்ட்டும் சேர்ந்த ஒரு செட்டு தான் அந்த க்ளோசர் ஏ. அந்த பவுண்டரி பாயிண்ட்டும் பிளஸ் இன்டீரியர் பாயிண்ட்டும் சேர்ந்தது. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர். இப்போ ரேஷனல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம க்ளோசர் எடுத்தா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ரியல் இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? கியூ இஸ் டென்ஸ் இன் ஆர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுக்கிறோம். ஒரு க்ளோஸ் இன்டர்வல் மெட்ரிக் ஸ்பேஸா எடுத்துக்கலாம். அந்த ஓப்பன் இன்டர்வல் க்ளோசர் எடுத்தா அந்த எண்ணிக்கை க்ளோசர் ஆஃப் த ஓப்பன் இன்டர்வல் க்ளோசர் இன்டர்வலுக்கு ஈக்குவல். அப்ப சோ க்ளோசர் எடுத்தா எம்முக்கு ஈக்குவல்ன்றதுனால ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி இஸ் டென்ஸ் இன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பின்னு சொல்லலாம். அடுத்த டெஃபினிஷன்ஸ் பாருங்க. டென்ஸ் இன் இட் செல்ஃப். டென்ஸ் இன் இட் செல்ஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க? அதுக்கு அதுவே டென்ஸ்ன்னு எடுத்துக்கிறது. ஒரு ஈன்ற செட்டு டென்ஸ் இன் இட் செல்ஃப் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஈன்ற செட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எவ்வரி பாயிண்ட் ஆஃப் இ இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் பி. அதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்டா இருக்கணும். அப்படின்னா லிமிட் பாயிண்ட்ன்றது நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இப்ப எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் சரி சரியா. இப்ப ஏக்கு லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல இங்க எடுத்துக்கலாமா? இங்கே நம்ம இன்ற செட் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வெளியில இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், ஏதோ ஒரு பி என்ற பாயிண்ட். இந்த இன்ற செட்டுக்கு லிமிட் பாயிண்டா இருக்கணும்னா இதுக்கு ஒரு பால் நம்ம வரைகிறோம். அந்த பால் வரையும் போது இது ஈன்ற செட்ல இருக்கிற குறைஞ்சது ஒரு பாயிண்ட் ஆகுது. ஆனா உள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. சரி, அட்லீஸ்ட் ஒன் பாயிண்டாவது இது இந்த பாலுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கணும். ஓகே, எது ஈனுடைய பாயிண்ட் அப்படி கண்டெய்ன் ஆயிருந்துச்சுன்னா ஈன்ற பாயிண்ட் என்ன சொல்றோம்? லிமிட் பாயிண்ட்னு சொல்றோம். இந்த மாதிரி இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு பால் வரைஞ்சு அந்த மாதிரி ஒரு லிமிட் பாயிண்ட் உருவாக்க முடியும். அப்படி டெஃபினிஷன் பிறகு அந்த லிமிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த செட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்டா இருந்துச்சுன்னா அந்த ஈன்ற செட்டு என்ன சொல்ல வராங்க? க்ளோஸ்டுன்னு சொல்ல வராங்க. அப்படி இருக்கிற அந்த க்ளோசர் ஏ அதே அதுக்கு செட்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம டென்ஸ் இன் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. டென்ஸ் இன் செல்ஃப் தான் அந்த ஈன்ற செட்டு க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். அப்படின்ற ஒரு டெஃபினிஷன்ஸ் இருக்கு. சரி, இதுக்கு நம்ம இந்த இடத்துல பார்த்தது டெஃபினிஷனு. சரி, இதுல ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ரிசல்ட் எல்லாமே இருக்கு, அது பார்த்துக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பருக்கு க்ளோசர் எடுத்தா நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இந்த இடத்துல இன்டீஜருக்கு க்ளோசர் எடுத்தா இன்டீஜருக்கு ஈக்குவலா இருக்கு. இதெல்லாம் டென்ஸ் இன் இட் செல்ஃப். ஓகே, இதெல்லாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம சொல்லணும்னா இந்த கியூ டேஷ் இரேஷனல் நம்பரு. இரேஷனல் நம்பர்ன்றது என்னன்னா ரேஷனல் நம்பர் இல்லாம இருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஆறுக்கு ஈக்குவலா இருந்தா நம்ம இந்த கியூ டேஷ் ஏஸ் என்னன்னு சொல்லலாம்? டென்ஸ் இன் ஆர்ன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நேச்சுரல் நம்பர் க்ளோசர் எடுத்தா ஆறுக்கு ஈக்குவலா இருக்காது. அதே மாதிரி இன்டீஜருக்கும் க்ளோசர் எடுத்தா அது ஆறுக்கு ஈக்குவலா இருக்காது. அப்ப இங்க நேச்சுரல் நம்பரும் இன்டீஜர் இஸ் நாட் டென்ஸ். டென்ஸ் இன் ஆர் அப்படின்னு சொல்லலாம். நாட் டென்ஸ் இன் ஆர்ன்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி. சரி, இதுல சில ரிசல்ட்டும் இருக்கு, அதுவும் பார்த்துடலாங்க. நம்ம இதுல எத்தனாவது சீட்டு? 22வது சீட்டினுடைய பேக் சைடு. 22வது சீட்டினுடைய பேக் சைட்ல தான் நம்ம பார்த்துருக்கூடிய மெட்டீரியல் இருக்கு. அதாவது பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க. அங்க இருக்கிற ரிசல்ட் பார்த்துட்டு போயிடலாம். இப்ப அந்த ரிசல்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 22வது சீட்டுனுடைய பேக் சைடு. 22வது சீட்டினுடைய பேக் சைட்ல தான் நம்ம பார்த்துருக்கூடிய மெட்டீரியல் இருக்கு. அதாவது பேஜ் நம்பர் 44 பார்த்துட்டு போயிடலாம். இப்ப அந்த ரிசல்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 22வது சீட்டினுடைய பேக் சைடு. 22வது சீட்டினுடைய பேக் சைட்ல தான் நம்ம பார்த்துருக்கூடிய மெட்டீரியல் இருக்கு. அதாவது பேஜ் நம்பர் 44 பார்த்துட்டு போயிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாருங்க.
A is dense in S, B is dense in S. இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் மேல கொடுத்துருக்கேன். A is dense in S இருக்கு, B is open in S and B is open in S. இங்க dense in S ன்னா அந்த க்ளோசர் எடுத்த எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? S-க்கு இருக்கு. B is open in S ன்னா B னுடைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிமிட் பாயிண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? S-க்கு ஈக்குவலா இருக்கும். S-க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம B வந்து ஓப்பன் சொல்லலாம். அதாவது அதனுடைய செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட் எல்லாம் இன்டீரியர் பாயிண்ட் எல்லாமே இருக்கும், அந்த B-க்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு செட்டை ஓப்பன் சொல்றோம்னா அதுல இருக்கிற எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டும் அந்த செட்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஓப்பன் சொல்லுவோம். டென்ஸ்னு சொல்லணும்னா அதனுடைய க்ளோசர் அந்த செட்டுக்கு ஈக்குவலா இருக்கும், அந்த ஹோல் செட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்போ இன்னொரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க பி வந்து எதுக்கு கண்டெய்ன் ஆயிருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷனுடைய க்ளோஸ் ரூட்ல கண்டெய்ன் ஆயிருக்கும். ஓகே, ஏன்ற செட் இருக்கு, பி என்ற செட் இருக்கு. ஏன்றது வந்து டென்ஸ் இன் எஸ்ஸா இருக்கு, பி என்றது ஓப்பனா இருக்கு. அது இன்டர்செக்ஷன் எடுக்கிறத க்ளோசர் எடுத்தோம்னா அது ஃபுல்லா வந்து என்ன இருக்கு? பி வந்து கவர் பண்ணிடுது. சரியா? அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டாவது பாயிண்ட், இஃப் ஏ இஸ் டென்ஸ் இன் எம். இங்க பாருங்க, ஏ இஸ் டென்ஸ் இன் எம்னு என்ன அர்த்தம்? ஏ இஸ் டென்ஸ் இன் எம், ஏ கண்டைன் இன் பி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா then B is also dense in M. இங்க என்ன விஷயம் சொல்ல வராங்கன்றது பாருங்க. இப்படி ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் M இருக்கு, அதுல ஒரு சப்செட் A இருக்கு. அப்ப அந்த ஏவை க்ளோசர் எடுத்தா பிக்கு எம்முக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே, அப்ப ஏ வந்து எதுக்குள்ள கண்டெய்னா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி என்ற செட்டுக்குள்ள கண்டெய்னா இருக்கு. ஓகே, பி என்ற செட்டுக்குள்ள கண்டெய்னா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் டென்ஸ் இன் எம், ஏ கண்டெய்ன் இன் பி. அப்படி இருக்கும்போது இங்க பாருங்க, ஆல்ரெடி இதுவே வந்து நம்ம என்ன சொன்னா ஏ வந்து பி எம்னுடைய டென்ஸா இருக்கு, ஏ வந்து பாத்தீங்கன்னா பிக்குள்ள இருக்கு. பி தான் அப்படின்னு பெரிய செட், பி தான் சூப்பர் செட். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா இது டென்ஸா இருந்துச்சுன்னா இந்த பியும் வந்து என்னவா இருக்கும்? டென்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த ரிசல்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ டென்ஸா இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்னது? அதனுடைய சூப்பர் செட்டும் என்னவா இருக்கும்? டென்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி இருக்குங்க சார். வீடியோ கூட தெரியலங்க சார்.
சார் சார் ஆடியோ வீடியோ எதுவுமே கேட்கலங்க சார். ஓகே தீபா, இந்த கையில் இருக்கிற சாக் பீஸ் தான் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் மறைச்சிருக்கும். இன்னைக்கு என்ன இப்படி இருக்கு? இன்னைக்கெல்லாம் ஓரளவு முடிச்சிடலான்னு பார்த்தா சார் இப்படி போகுது. நான் அந்த சார் சாக் அப்படியே பீஸ் ஸ்டாப் கையில் ஆயிடுச்சுங்க இருந்ததில்ல. சார். என்னம்மா? அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க சார். அங்க எக்ஸாம்பிள் வரும்போதே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க சார். இங்கயா? ஆமாங்க சார், அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க சார். அந்த பி கண்டெய்ன்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் வரைக்கும் கிடைச்சிரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்கலங்க சார். இந்த செகண்ட் தென் இந்த இடத்துல இருந்தா கீழே கீழே சார், கீழே தென் பி கண்டெய்ன்ட் இங்க இருந்து. ஈக்குவலா, அதுக்கப்புறம் Okay, எதுவுமே okay. கேட்கல அது சார். வரைக்கும் பிரேக் இருக்கிறது. ஆயிடுச்சு. என்னம்மா பண்றது இன்னைக்கு? சரி, இன்னைக்கு என்னமோ சூனியம் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் சங்கீதா. யாரோ ஒருத்தர் சூனியம் வச்சுட்டாங்க. சரி, இந்த இடத்துல முன்ன நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அண்ட் ரிசல்ட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இங்கே ஏ இஸ் டென்ஸ் இன் எஸ்ன்னா, பி இஸ் ஓப்பன் இன் எஸ்ன்னா, நம்மளுக்கு முதல்ல டென்ஸ்னு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய க்ளோசர் எடுத்தால் அந்த ஓல்ட் செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அப்போ க்ளோசர் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சு வச்சு தான் போகணும். மொத்தமாக க்ளோசர் எடுத்தால் எஸ் ஈக்குவல் தான் ஏ இஸ் டென்ஸ் இன் எஸ்ன்னு போகக்கூடாது. க்ளோசர்னு என்ன, சரியா? அதில் வந்து எல்லா லிமிட் பாயிண்ட் சேர்ந்த ஒரு செட்டு அப்படின்னு லிமிட் பாயிண்ட் என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தான் வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து புரிஞ்சு வச்சுக்கணுமே தவிர அப்படியே ஏஎஸ் டென்சின் எஸ்னா க்ளோஸ் ஏஎஸ் ஈக்குவல் டு எஸ்னோட நிறுத்திக்க கூடாது. இப்போ பி இஸ் ஓப்பன்னா பியில் இருக்கிற எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டும் சேர்ந்த ஒரு செட்டு தான் அந்த வந்து அந்த செட்டு அந்த செட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓப்பன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இன்டீரியர் பாயிண்ட் என்ன அப்படின்றது அந்த டைமில் அந்த செகண்டில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், சரியா? இன்டீரியர் பாயிண்ட் அப்படி என்ன அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் எடுக்கிறோம். அந்த எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் வந்து ஒரு இன்டர்வலுக்குள்ளே எடுக்கிறோம். அந்த இன்டர்வல் வந்து ஒரு செட்டுக்கு ஃபுல்லாக அந்த பிஎன்டு செட்டுக்குள் ஃபுல்லாக வந்து கண்டெய்னர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த இந்த இந்த அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியினுடைய இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பி வந்து நைபர்ஹுட்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் இருக்கிற எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டும் சேர்ந்த செட்டாக என்னவா இருக்கணும்? அது பி இந்த மேலே வந்து 0 மாதிரி போடுவாங்க, பி நாட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் அந்த செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட் அந்த பிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பி இஸ் ஓப்பன். சரி, இந்த ரிசல்ட் இது இப்படி இருந்துச்சுன்னா அப்போ பி என்ற செட் எதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கு? க்ளோசர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியில். ஓகே, இப்போ ஏ இஸ் டென்ஸ் இன் எம் இருக்குது. ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா எம்னுடைய சப்செட்டாக இருக்குது. அப்போ எம்னுடைய சப்செட்டாக இருக்கிற இந்த ஏ எம்முக்கு டென்ஸாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? க்ளோசர் ஏ இஸ் ஈக்குவல் டு எம். அப்போ ஏ இஸ் கண்டெய்ன் இன் பி, பிக்குள்ளே கண்டெய்னர் இருக்குன்னா பின்றது சூப்பர் செட்டு, ஏன்றது சப்செட்டு. அப்படி இருந்துச்சுன்னா ஏ டென்ஸ் இருந்தால் பி இஸ் ஆல்சோ அதனுடைய சூப்பர் செட்டு டென்ஸாக இருக்கும். அதுக்கு இந்த ரெண்டுமே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் வச்சுக்கலாம். பி இஸ் ஆல்சோ டென்ஸ் இன் எம் அப்படின்றது ஒரு டெஃபினிஷன். சாரி, ரிசல்ட். இந்த ஏவும் பி, அதாவது இந்த இடத்துல மூணாவது ரிசல்ட் என்னங்க இருந்தது? த இன்டர்செக்ஷன் ஆஃப் டென்ஸ் இஸ் டென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரெண்டு வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸினுடைய டென்ஸாக இருந்துச்சுன்னா அதனுடைய இன்டர்செக்ஷனும் வந்து என்னவா இருக்கும்? டென்ஸாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், ஜின்றது டென்ஸாக இருக்குன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோவர் டென்ஸ், சரி, நோ டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டென்ஸ் இன் ஆர், இது ஒரு டெஃபினிஷன். நோவர் டென்ஸ்க்கு டெஃபினிஷனு. நோவர் டென்ஸ் அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.
அடுத்து 5th பாயிண்ட். ஓகே, எல்லா பாயிண்ட்டுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவையான அளவு மெமரியும் பண்ணிக்கோங்க. 5வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆஸ் நோ டென்ஸ் சப்செட். அதே மாதிரி வந்து எதெல்லாம் வந்து நோ டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நோ டென்ஸ்ன்றது வந்து எதெல்லாம் ஆர்டி, அப்புறம் வந்து நேச்சுரல் நம்பர், இன்டீஜரு, சரியா, இது எல்லாமே நோ டென்ஸு இன் ஆர்ல, சரியா, நோ டென்ஸ் இன் ஆர்ல நோ டென்ஸா இருக்கு. சரி, அதுல வந்து நாட் டென்ஸ் இட் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க, சரியா, அதை வந்து அழிச்சிடுங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நேச்சுரல் நம்பரு, இன்டீஜர் வந்து சரி இஸ் டென்ஸ் இன் இட் செல்ஃபுங்க. ஏன்னா அது என்னுடைய க்ளோஸர் அதுக்கே ஈக்குவலாக இருக்கு, இதனுடைய க்ளோஸ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கு. அந்த நாட் டென்ஸ் இன்ஸ் அதை அழிச்சிடுங்க நம்ம மெட்டீரியலை. ஓகே, நாட்ன்றதை எடுத்துருங்க. அடுத்து வந்து 7வது பாயிண்ட். 7th பாயிண்ட் என்ன இருக்கு, ஆர்டி ஆஸ் டென்ஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப்னு சொல்றாங்க, சரியா, டென்ஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அப்படின்னா எதெல்லாம் டென்ஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப்னா, டென்ஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப், சரியா, அதனுடைய அது பார்த்தீங்கன்னா ஆர்டியும் கியூ அண்டு வந்து என்னது கியூ டேஸ். இங்கே ஆர்டிக்கு வந்து நீங்கள் வந்து க்ளோஸர் எடுத்தால் அதே ஆர்டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல வராங்க. கியூக்கு க்ளோஸர் எடுத்தால் கியூக்கு அந்த இரேஷனல் வந்து இரேஷனல் செட் மட்டும் இருக்குன்னா அதனுடைய க்ளோஸர் இரேஷனலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இரேஷனலுடைய ஜென்ரலாக க்ளோஸர் எடுத்தால் அது ஆர்டிக்கு ஈக்குவலாக இருக்குது, சரியா, சாரி ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து என்னென்னா அது அப்புறம் வந்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, எனி ஃபைனைட் செட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ஸ் இட் செல்ஃபாக இருக்கிறது ஆர்டி கியூ டேஸ் எனி ஃபைனைட் செட். அதனுடைய என்ன அதனுடைய லிமிட், அது இதுக்கு என்ன மீனிங்கு, இதில் இருக்கிற லிமிட் பாயிண்ட் எல்லாமே அந்த பாயிண்டாகவே இருந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா இதனுடைய லிமிட் பாயிண்ட் 6. இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, நேச்சுரல் நம்பர் வந்து ஏதோ ஒன்று இருந்துச்சுங்க, இங்கே ஏதோ ஒரு எக்ஸ் நேச்சுரல் நம்பர்னா இந்த எக்ஸை தவிர மீது நம்ம ஒரு பால் பண்ணும்போது பக்கத்தில் எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம லிமிட் பாயிண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பரு, லிமிட் பாயிண்ட் ஆஃப் இரேஷனல் நம்பரு, ரேஷனல் எல்லாமே எம்டி செட்டுன்னு சொன்னோம், நோ லிமிட் பாயிண்ட்னு சொன்னோம், சரியா. பட் அப்படின்னு வேற என்ன இருக்கு, அந்த பாயிண்ட் உள்ள இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் என்னது நேச்சுரல் நம்பரு, ரேஷனல், இரேஷனல் அப்படின்னா அதனுடைய க்ளோஸர் அதுக்கு ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்ற மீனிங் வந்துடுது இல்லையா. அந்த மாதிரி இந்த ஃபைனைட் செட் இது எல்லாமே. ஓகே, அடுத்து வந்து 8th பாயிண்ட். இந்த ஏ இந்த இடத்துல பாருங்க, ஏ இஸ் டென்ஸ் இன் எஸ், ஏ இஸ் டென்ஸ் இன் எஸ், எஸ் இஸ் டென்ஸ் இன் டி, டென்ஸ் இன் டி அப்படி இருக்கு, சரியா. ஏன் இது வந்து ஒரு டிரான்சிட்டிவ் லா, இது என்னன்னு சொல்றேன், ஏன்றது எஸ்க்கு டென்ஸா இருக்கு. எஸ் அதாவது இந்த இடத்துல என்ன மீனிங், ஏக்கு க்ளோசர் எடுத்தா எஸ், எஸ்க்கு க்ளோசர் எடுத்தா டி அப்படின்னா ஏனுடைய க்ளோசர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், டிக்கு ஈக்குவலா இருக்கும். ஏக்கு க்ளோசர் எடுத்தா எஸ், எஸ்னுடைய க்ளோசர் டின்னா ஏனுடைய க்ளோசர் டிக்கு சமமா இருக்கும். அப்படின்னு என்ன சொல்லலாம், ஏ இஸ் டென்ஸ் இன் டி அப்படின்னு சொல்ல வராங்க இந்த இடத்துல 8th பாயிண்ட்ல. ஓகே, அடுத்து வந்து 9th, இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ்ல. 9வது பாயிண்ட், இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ்ல, இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ்ல சப்செட் சாட்டிஸ்ஃபை. இங்க பாருங்க, இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல ஏ வந்து எஸ்ல கண்டெயின் ஆயிருக்கு, எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய க்ளோசர்ல கண்டெயின் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த எஸ் வந்து இந்த ஏன்னா ஒரு வந்து இதுக்குள்ள க்ளோஸ் கண்டெய்னா இருக்குன்னா ஏவும் க்ளோஸரும் ஈக்குவல்னு அர்த்தம், சரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற போது நம்ம ஏன்றது என்ன சொல்லலாம், டென்ஸ் இன் எஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசர் வந்து எஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்ற மீனிங் வந்துடுது. ஏன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கண்டெயின் ஆயிருக்கு. அப்போ இந்த எஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு மீனிங்கு, இந்த எஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஏக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்ற மீனிங் வந்துடுது. அதனால தான் இந்த இடத்துல ஏ இஸ் டென்ஸ் இன் எஸ் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது கீழே இருக்குது, அது வேண்டாம், எப்சிலான் டென்ஸ்ன்றது வேண்டாம். அடுத்து வந்து பர்ஃபெக்ட் செட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டென்ஸு பார்த்தோம். டென்ஸ் அப்படின்றது என்ன, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் ஸ்பேஸினுடைய சப்செட் ஏ எடுத்தோம்னா அந்த ஏக்கு க்ளோசர் எடுத்தால் அது எம்முக்கு ஈக்குவலாக இருந்தால் ஏ இஸ் டென்ஸ் இன் எம்னு சொன்னோம்,
இப்போ டென்சின் இட்செல்ஃப் பண்றது என்ன சொன்னோம், ஒரு செட் இருக்கு. சரி, அந்த செட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அந்த செட்டினுடைய லிமிட் பாயிண்டா இருந்துச்சுன்னா அது அந்த செட்டினுடைய டென்சின் இட்செல்ஃப்னு சொல்லுவோம். ஒன்று இந்த ரெண்டு கண்டிஷன் சரி அதுக்குள்ள கண்டெயின் ஆயிருக்கணும். வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு அடுத்து காமனா வந்து என்னன்னா ஒரு இப்போ 9 ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அந்த 9 ரிசல்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்றது வந்து எஸ்க்கு டென்ஸா இருக்கு, பின்றது ஓப்பனா இருந்துச்சுன்னா பின்றது வந்து எதுக்குள்ள கண்டெய்னா இருக்கும், க்ளோஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பில கண்டெய்னா இருக்கும். ஏ வந்து எம்னுடைய டென்ஸா இருக்கு, ஏ வந்து பாத்தீங்கன்னா பிக்குள்ள கண்டெய்னா இருக்கு அப்படின்னா பி இஸ் ஆல்சோ டென்ஸ் இன் எம். ஏவும் பியும் டென்ஸா இருந்தா அது இன்டர்செக்ஷன் டென்ஸா இருக்கும். ஜி டென்ஸா இருந்தா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து நொவர் டென்ஸா இருக்கும். சரியா, எதெல்லாம் நோ டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டி நேச்சுரல் நம்பர் இன்டீஜர் எதுல ஆர்ல. சரியா, எது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டென்ஸ் இன் இட் செல்ஃபா இருக்கிறது. இந்த என் இதெல்லாமே டென்ஸ் இன் இட் செல்ஃப். அது இல்லாம டென்ஸ் இன் இட் செல்ஃப் நம்ம அதில் டென்ஸ் சப்செட் ஆஃப் இன் இட் செல்ஃப்னா இதுவும் சொல்லலாம். ஆனால் ஒன்னே தான் டென்ஸ் இன் இட் செல்ஃபாக தான் இருக்குது வென் ஃபைனைட் செட் எல்லாமே. சரியா, இது டிரான்சிட்டிவ் லா. ஏன்றது எஸ்க்கு டென்ஸா இருக்கு, எஸ்ன்றது டிக்கு டென்ஸா இருந்தா ஏ இஸ் ஆல்சோ டென்ஸ் இன் டி அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த இடத்துல இந்த கண்டிஷனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதுல யாருக்காவது பிரேக் ஆகாம நல்லா கேட்டுதா? இது எல்லாமே புரிஞ்சுதா? டென்ஸ் என்ன புரிஞ்சுதா சார்? சார் எக்ஸாம்பிள் அங்க n க்ளோஷர் இஸ் நாட் ஈக்குவல் டு r, அது புரியலங்க சார். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸர்ன்றது என்ன, எல்லா லிமிட் பாயிண்ட்டும் சேர்ந்த ஒரு செட்டு. சரியா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் முன்னே இங்க சொன்னேன், இந்த இடத்துல கூட எக்ஸாம்பிள் சொன்னேன், நேச்சுரல் நம்பர் வந்து 1 2 3ன்னு இருக்கு. ஓகே, நம்ம லிமிட் பாயிண்ட்ன்றது என்ன மீனிங்கு, அப்ப லிமிட் பாயிண்ட் பத்தி நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தோம்னா இது உனக்கு வந்து ஈஸியா புரியும். ஓகே, இங்க புரியலன்னா இன்னும் லிமிட் பாயிண்ட் பத்தி சரியா புரிஞ்சுக்கல அப்படின்றதான் மீனிங். அப்ப இங்க நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் இங்க இந்த பாயிண்ட் இங்க எடுக்கலாம், இல்ல இங்க எடுக்கலாம், எங்க இருந்தாலும் எடுக்கலாம். அப்ப அந்த பாயிண்ட்டை சுத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்ல சின்ன ரேடியஸ்ல ஒரு பால் நம்ம வரைகிறோம்னா அந்த பாலுக்குள்ள இந்த ஒரிஜினல் செட்டினுடைய ஒரு பாயிண்டாவது குறைஞ்சது ஒரு பாயிண்டாவது அந்த பாலுக்குள்ள இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த பி என்ற பாயிண்ட் தவிர அதர் தென் பி. ஓகே, அதர் தென் பி, இந்த படம் தெரியுதா? ஓகே தெரியுது, அதர் தென் பி. ஓகே, அந்த பி என்ற பாயிண்ட் தவிர ஒரு பாயிண்டாவது இருந்துச்சுன்னா பி இஸ் கால்டு லிமிட் பாயிண்ட். ஓகே, அப்ப அந்த ஒரு செட்ல எல்லா பாயிண்ட்டுமே இந்த கண்டிஷன் பிரகாரம் எல்லா பாயிண்ட்டுமே அதனுடைய லிமிட் பாயிண்டா இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோசர் ஈன்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோசர் ஈன்னா அந்த செட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே அந்த செட்டு லிமிட் பாயிண்ட் அந்த செட்டுக்குள்ள இருக்குன்ற மீனிங். அப்ப நம்ம இந்த இடத்துல பாரு நேச்சுரல் நம்பர் இருக்கு. இப்போ 1ன்ற பாயிண்ட் நேச்சுரல் நம்பரு, அதுக்கு ஒரு சின்ன பால் வரைகிறோம். அந்த பாலுக்குள்ள இந்த 1ன்ற பாயிண்ட் தவிர இருக்கிற வந்து ஒரு நேச்சுரல் நம்பராவது இருக்கணும். இந்த 1 தவிர ஒரு நேச்சுரல் நம்பராவது உள்ள இருக்கா? இல்ல. சரியா, அப்படின்னா அந்த பால் வந்து இன்னும் நான் பெருசா போட்டா வந்து 2 தான் வருது. ஆனா மீனிங் என்ன டெஃபினிஷன் சொல்லுங்க, ஒவ்வொரு ஓப்பன் பால்லையும் இருக்கணும். சரியா, அந்த 1க்கு ஒவ்வொரு ஓப்பன் பால் இங்க வந்து நிறைய ஓப்பன் பால் போடலாங்க. சரி, நிறைய ஓப்பன் பால் போடலாம். ஆனா ஒவ்வொரு ஓப்பன் பால்லையுமே அந்த 1ன்ற பாயிண்ட் தவிர மற்ற ஏதாவது நேச்சுரல் நம்பர் இருக்கானா? இல்ல. சரியா, எதுவுமே இல்லை. அப்படின்னா நம்ம வந்து இதே வந்து ரேஷனல் நம்பர் எடுத்துக்கோங்க. ரேஷனல் நம்பருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸர் எடுத்தால் கட்டாயமா அடுத்து என்னவா இருக்கு, அந்த ரேஷனலுக்கு அடுத்து இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ரியல் நம்பரு. சரியா, அதனுடைய லிமிட்டே வந்து ரியல் நம்பரா இருக்கும். ஓகே, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது அந்த ஹோல் செட்டுக்கு அப்படி கவர் ஆயிடுது. அதனால கியூஸ் டென்ஸ் இன் ஆர்னா, அதனால நம்ம தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே லிமிட், அதுக்கு 1க்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து என்னது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் எல்லா பாயிண்ட்டுமே அது இந்த இடத்துல ஈக்குவலானு ஆக முடியாது, நேச்சுரலுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. இருக்கிற பக்கத்தில் எல்லாமே வந்து ரேஷனலும் வந்து பக்கம் எது இருந்தாலும் இருக்கலாம், அடுத்து வந்து இரேஷனல் இருக்கலாம், அது ரேஷனல் இருக்கலாம். ஆனால் அது வந்து ரியல் ஃபுல்லாக இதாகிடுது. அந்த ஃபுல் செட்டு வந்து நம்ம வந்து அப்படியே கவர் ஆகிடுது. க்ளோஸர் எடுத்தாவே அது எண்ட் அது. ஸோ அடுத்து இருக்கிறது ஒன்று தான், வேறு எதுவுமே இல்லை. ஒன்று ரேஷனல் இருக்கலாம், அது இரேஷனலாக இருக்கலாம், அது எண்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நிறைய நம்பர் இருக்குது இதுக்குள்ள. சரியா, நிறைய நம்பர் இருக்குது. ஆனால் அது வந்து அதில் இருக்கிறது எல்லாமே ரியலுக்கு ஈக்குவல் ஆகிட முடியாது. ஓகே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துல. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கிற எல்லா லிமிட் பாயிண்ட்டும் அந்த சொல்ல இருக்கா? அதுவும் இல்லை. இந்த 1ன்ற பாயிண்ட் தவிர பக்கத்தில் எந்த ஒரு பாயிண்ட்டும் அந்த லிமிட் பாயிண்டுடைய கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதில்ல. அதுவும் ஒரு காரணம் எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல லிமிட் பாயிண்டோடைய கண்டிஷன் வந்து என்னது, இந்த ஒன்றை தவிர பக்கத்தில் ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பர், குறைஞ்சது ஒரு நேச்சுரல் நம்பராவது நம்ம வந்து அந்த பால்குள்ளே இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. ஸோ இது லிமிட் பாயிண்டே இல்லை. சரியா, லிமிட் பாயிண்டே இல்லாதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து அது ஹோல் செட்டுக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா அது பக்கத்தில் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது. சரியா, எல்லா நம்பருக்கும் வந்து அந்த இந்த அந்த அதாவது எல்லா லிமிட் பாயிண்ட் சேர்ந்தா அந்த ஆறுக்கு ஈக்குவல்னு சொல்லிட முடியுமா? இங்கே நேச்சுரல் நம்பரில் இருக்கிற ஒரு லிமிட் பாயிண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் எல்லா லிமிட் பாயிண்ட்டையும் வந்து சேர்ந்தது வந்து நம்ம ஆறுன்னு சொல்லிட முடியாது இல்லையா நேச்சுரல் நம்பரில் போயிட்டு. ரேஷனல் வேண்டாம் சொல்லலாம். ஏன்னா ரேஷனில் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இரேஷனில் தான் இருக்குது. எல்லா பார்த்து சேர்த்தனா அது உனக்கு வந்து அது ஆறு தான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து அப்படி சொல்லிட முடியாது இல்லை. லிமிட் பாயிண்ட்டே நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லிட முடியாது. வேற யாருக்கா டவுட் இருக்கா? ஆனால் அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல எதுவுமே இல்லை. பட் வந்து நம்மளுக்கு என்னது ஒன்றுன்றது லிமிட் பாயிண்ட் இல்லை, அந்த அதை தவிர எதுவுமே இல்லை. சரி, அந்த ஒன்றுன்றது ஐசோலேட்டட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லைன்றதுனால அது அந்த பாயிண்ட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை, அதனால அந்த நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவல்னு சொல்லிடுறோம். இங்கே வந்து லிமிட் இந்த இடத்துல அந்த ஒன்றை தவிர எதுவுமே இல்லாதனால நம்ம வந்து அது ஒன்று மட்டும் தான் இருக்கும். நீ ரெண்டுக்கு ஒரு பால்னா ரெண்டு தவிர எந்த பாயிண்ட் இருக்காது, ரெண்டு மட்டும் தான் இருக்கும். அதனால அந்த நேச்சுரல் நம்பர் தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மீனிங் தான் இது. இப்போ யாராவது டவுட் இருக்கா? ஓகே. ஓகே, அடுத்து வந்து நம்ம டாபிக் பர்ஃபெக்ட் போகலாம். இது முடிச்சிடலான்னு பார்த்தேன், இதுக்கே இப்படி ஆயிப்போச்சு. பர்ஃபெக்ட் செட். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. பர்ஃபெக்ஷனுடைய டெஃபினிஷன்ஸ் முதல்ல பார்த்துக்கலாம். ஒரு செட்டு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இருக்கணும்? A set A is perfect. இங்க ஏன்றது பர்ஃபெக்ட்னு சொல்றாங்க. எப்போ பர்ஃபெக்ட்னு சொல்றாங்கன்னா when A is closed and dense in itself இருக்கணும். சரியா, டெஃபினிஷன்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செட்டு பர்ஃபெக்டாக இருக்குன்னா க்ளோஸ்டு. இங்கே க்ளோஸ்டுன்னா என்னங்க மீனிங்கு, அதில் இருக்கிற எல்லா லிமிட் பாயிண்ட்டும் அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே ஏஇஎஸ்என்னு சொல்லலாம், க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டென்சின் இட்செட் என்ன இருக்கணும், ஏ வந்து ஒன்று அந்த க்ளோஸருக்குள்ளே கண்டெயின் ஆகிருக்கணும், இல்லை அதனுடைய க்ளோஸர் அதுக்கே ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நம்ம க்ளோஸ்டுன்னும் போது கூட வேற என்ன நம்ம சொல்லலாம், பவுண்ட்ரி பாயிண்ட்டும், ஓகே, பவுண்ட்ரி பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டும் இருக்கணும் கம்பல்சரி. அப்படி இருந்தாலும் நம்ம க்ளோஸ்ன்னு சொல்லலாம். வேற எப்போ க்ளோஸ்ன்னு சொல்லலாம், அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு ஓப்பனாக இருந்தாலும் க்ளோஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு ஓப்பனாக இருந்தாலும் க்ளோஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயத்துலலாம் டெஃபினிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ரெண்டுமே இருக்கிறதெல்லாம் என்ன, இதுக்கு எக்ஸாம்பிள். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறதே பார்க்கலாங்க. நேச்சுரல் நம்பரு, இன்டீஜரு, நேச்சுரல் நம்பர் அண்டு எம்டி செட்டு, ரியல் நம்பர், இது எல்லாமே பர்ஃபெக்ட். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, சரியா, எக்ஸாம்பிள் இது வந்து பர்ஃபெக்ட், இது எல்லாமே பர்ஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள். சரியா, இந்த இடத்துல வந்து நேச்சுரல் நம்பருக்கு எடுத்தா அதுக்கு தான் இருக்கு, இன்டீஜருக்கு க்ளோசர் எடுத்தா இன்டீஜர், எம்டி செட்டுக்கு க்ளோசர் எடுத்தா எம்டி செட், ரியல் நம்பருடைய க்ளோசர் ரியல் நம்பர் தான். ஓகே, அதே சமயத்தில் இது எல்லாமே க்ளோஸ்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், க்ளோஸ்டு. க்ளோஸ்டாகவும் இருக்கு, டென்ஸ் இன் இட் செல்ஃபாகவும் இருக்கு, டென்ஸ் இன் இட் செல்ஃபாகவும் இருக்கு. இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால நேச்சுரல் நம்பரு, இன்டீஜரு, எம்டி செட்டு, ரியல் எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்,
பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளா சொல்லலாம். இங்க ரெண்டாவது பாயிண்ட் இதுல கொடுத்துருக்கேன் பாருங்க. க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்டா இருக்கிறது எல்லாமே நம்ம கான்வெர்ஸ் நாட் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்டா இருக்கிறது எல்லாமே வந்து க்ளோஸ் இன்டர்வலா ஏ கமா பியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அது வந்து இல்லாம க்ளோஸ் இன்டர்வல் இல்லாம கூட இருக்கலாம். அது ஆஃப் ஓப்பன் ரேவா கூட இருக்கலாம். ஏன்னா சாரி, ஆஃப் க்ளோஸ் ரே வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், க்ளோஸ்ல இருக்கும். ஓகே, அதில் கூட டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்ன்றதுனால நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறது எல்லாமே இது வந்து இதெல்லாம் வந்து க்ளோஸ்டவே இல்லை. இது எல்லாமே க்ளோஸ்டவே இல்லை. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இன்டர்வலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். இது க்ளோஸ் அண்ட் பவுண்டடாக இருக்கு. அந்த பர்ஃபெக்டாக இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி க்ளோஸ் பவுண்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது சொல்றாங்க இந்த ரிசல்ட்ல. கான்வர்ஸ் நாட் ட்ரூ. கான்வர்ஸ் நாட் ட்ரூ. நம்ம மெட்டீரியல்ல ஆர்டி ஓகே, இது மீதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் தாங்க. சரி, ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து எக்ஸ்ன்ற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் க்ளோஸ் 0,1 அது நம்மளுக்கு வந்து ஆர்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். 2 பாயிண்ட்டினுடைய டிஸ்டன்ஸ் 2 பாயிண்ட் ஈக்குவலாக இருந்தால் அதனுடைய டிஸ்டன்ஸ் 0ன்னு சொல்லுவோம், அன்ஈக்குவல் இருந்தால் 1ன்னு சொல்லுவோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் ஆர்டியில். ஆர்டிலையும் 0, 1 தவிர எதுவுமே இல்லை. இங்கேயும் 0, 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் க்ளோஸர் எடுத்தால் அதுக்கே தான் ஈக்குவலாக இருக்கும். சரியா? வேற ஒன்றும் அது சொல்லிட முடியாது. ஸோ ஆர்டியில் அந்த க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். எம்டி செட் மேலே சொல்லிட்டேன் நான், இது ரிப்பீட்டட், அவ்வளோதான். ஆனால் ஜென்ரலாக பார்த்தோன்னா ஆர்டி வந்து இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஜென்ரலாக பார்த்தோன்னா ஆர்டி இஸ் நாட் பர்ஃபெக்ட். பட் அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் பர்ஃபெக்டாக இருக்கு. க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல பர்ஃபெக்டாக இருக்கு. அதுவும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தில் பாருங்க, கேண்டார் பென்டிக்ஷன் தியரம். இது ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. கான்டூர் பென்டிக்ஷன் தியரம். கான்டூர் பென்டிக்ஷன் தியரம். கான்டூர் பென்டிக்ஷன் தியரம் அப்படின்றது ஒன்று இருக்கு. எவ்ரி அன்கவுண்டபிள் க்ளோஸ்டு செட், இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க எஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆர் பவர் என்ல இது வந்து அன்கவுண்டபிளா இருக்கு. அன்கவுண்டபிள் என்ன மீனிங்கு? நாட் கவுண்டபிளா இருக்கும். நாட் கவுண்டபிள்னா வந்து என்னது, இது வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரோட ஈக்குவலண்டா இருக்காது. ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரோட நாட் ஈக்குவலண்டா இருக்கும். ஓகே, ஈக்குவலண்டா இல்லாம இருக்கும். நம்ம கவுண்டபிள்னு என்ன அர்த்தம்? 1 to 1 on 2. சரி, அதாவது ஈக்குவலண்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்படியே நாட்டு வந்து இதெல்லாம் வந்து நாட் 1 to 1 இருக்கலாம், நாட் ஆன் 2 இருக்கலாம், நாட் ஈக்குவலண்டா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி இருக்கிற வந்து ஒரு அன்கவுண்டபிள் க்ளோஸ்டு செட், ஒரு அன்கவுண்டபிள் க்ளோஸ்டு செட். அன்கவுண்டபிள் க்ளோஸ்டு செட் எல்லாம் பாரு, இது எல்லாமே சரியா அன்கவுண்டபிள் தான் இது எல்லாமே. ஓகே, ஓ சாரி, இது வேறு சொல்ல முடியாது. ஆர் வந்து அன்கவுண்டபிள்னு சொல்லலாம். சரியா? க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி அன்கவுண்டபிள்னு சொல்லலாம். ஓகே, இது சொல்லிட முடியாது. அப்படி இருக்கக்கூடியது வந்து ஏ யூனியன் பி. சரியா? இங்க ஏ அப்படின்றது பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட், பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கவுண்டபிளா இருக்கு. சரியா? பர்ஃபெக்ட் அப்படின்னா உனக்கு 2 கண்டிஷனு, அது வந்து என்ன இருக்கணும், க்ளோஸ்டா இருக்கணும், டென்ஸ் இன் இட்ஸ் செட்ஃபா இருக்கணும். சரியா? கவுண்டபிளா இருக்குன்னா 1 to 1 on 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து என்னது ரெண்டுமே அது யூனியன் பண்றது வந்து என்னது, சரியா, ஒரு அன்கவுண்டபிள் க்ளோஸ்டு செட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு அன்கவுண்டபிள் க்ளோஸ்டு செட்டுக்கு ஈக்குவல்னு சொல்றது தான் அவருடைய நோக்கமே. கான்டூர் பென்டிக்ஷன் தியரம். இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இது ஒருத்தர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு, அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய இது. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அதில் வந்து அவர் சொன்னிருக்கிறது ஏன்ற செட்டு என்னவா இருக்கணும், பின்ற என்ன செட் இருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், யூனியன் பண்ணியிருக்கணும். இதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செபரபிள். செபரபிள். ஓகே, செபரபிள் இருக்கு, நவ்வர்ட் டென்ஸ் கேட்டகரி இருக்கு. சரி.
ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வந்துடுங்க. நான் அடுத்து வீடியோ இதில் வேறு அதில் பதிவு பண்ணிடலாம்.